தையிட்டி விகாரைக்குள்ளும் தமிழர்களின் உடல்கள் வெளியாகும் பகீர் தகவல். செம்மணி விவகாரம் தொடர்பில் வன்மத்தை கக்கம் பிமல் வீரவன்ச. கைதிகளால் நிரம்பி வழியும் இலங்கை சிறைச்சாலைகள். குருக்கள் மடம் மனித புதைக்குழி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு சவால் விட்ட அருண் சித்தார்த். அமெரிக்க வரிகளின் தாக்கம் இலங்கை முதலீட்டு சபையின் தீர்மானம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்து எடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகின்றார்கள். அதனால் எந்த பயனும் கிடைக்காது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். முதலில் அந்த மனித எலும்புக்கூடுகள் தமிழர்கள் தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இன்னமும் பரிசோதனை நடாத்தாமல் அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முற்படுகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் ஏற்கனவே தெரிவித்தது போல் போர் நடந்த மண்ணில் மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கிளம்பும் என்பது உண்மை. அதேவேளை போர் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை. அங்கு இராணுவத்தினரும் இறந்தார்கள். சிங்கள முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள். போரில் இறந்த தமது உறவுகளின் எலும்புக்கூடுகளை வைத்து அரசியல் நடாத்தும் தேவை சிங்கள பௌத்தர்களுக்கு கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் யார் என்றே உறுதிப்படுத்தாத எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர்கள் கேவலமான முறையில் அரசியல் நடாத்துகின்றார்கள். இந்த நாட்டில் மீண்டும் இரத்த கிளறியை ஏற்படுத்த தமிழர்கள் விரும்புகின்றார்களா என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள தையிடி திசைவிகாரைக்குள் தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் இருப்பதாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் செம்மணியில் கடந்த மாதம் நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டத்தின் போது அங்கு சென்ற அனுர அரசின் அமைச்சர்கள் உண்மையான ஆதரவை காட்டவில்லை. அவர்கள் அரசியல் நோக்கத்திற்காகவே வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அணையா விளக்கு போராட்டம் ஆரம்பிக்கும் முன்னதற்கான முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதற்கு அர்த்தமில்லை எனவும் வேலன் சுவாமிகள் கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை பெருமையாக பேசும் புலம்பெயர் தமிழர்கள் போர் நடந்து கொண்டிருக்கும் போது நாட்டை விட்டு ஓடியவர்களே என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார்த் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உங்களின் தலைவர் உங்களை போர் புரிய அழைத்த போது நீங்களே நாட்டை விட்டு தப்பி ஓடினீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உலகளாவிய ரீதியில் இருக்கும் எஞ்சியுள்ள விடுதலை புலிகளை நாமும் கொண்டு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குருக்கள் மடம் மனித புதைக்குழி வழக்கு தொடர்பில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் சட்டமா அதிபரை நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது நேற்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் மூலம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1990 ஆண்டு 7ஆம் மாதம் 12ஆம் தேதி புனித ஹஜ் கடமை நிறைவு செய்து வீடு திரும்பிய யாத்ரீகர்கள் மற்றும் வியாபாரிகள் கல்முனை மட்டக்களப்பு வீதியில் குருக்கள் மடம் எனும் இடத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட அப்துல் மஜீத் அப்துல் ரவூப் என்பவரால் களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 2014ஆம் ஆண்டு களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதவான் குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்குழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு மன்றுக்கு அறிக்கையிடுமாறு உரிய அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளையாக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சிறைச்சாலை அமைப்பு தற்பொழுது 33,000க்கும் மேற்பட்ட கைதிகளை தங்க வைத்துள்ளதாகவும் இதனால் சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய வீரசிங்க, சிறைச்சாலைகள் துறையின் கீழ் இயங்கும் 36 சிறைச்சாலைகளின் மொத்த கொள்ளளவு 12,000 கைதிகளுக்கு மட்டுமே என்று கூறியுள்ளார். இருப்பினும் தற்போதைய சிறைச்சாலை மக்கள் தொகை ஆபத்தான அளவில் 30
63,000 அதிகரித்துள்ளது. இந்த கடுமையான நெரிசலுக்கு பதிலளிக்கும் விதமாக சிறைச்சாலைகள் துறை கைதிகளை சமூகத்தின் உற்பத்தி மற்றும் பொறுப்பான உறுப்பினர்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு சிறப்பு மறுவாழ்வு திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். இந்த முயற்சியை திறம்பட செயல்படுத்த கணிசமான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக கைதிகளின் திறன்களை மேம்படுத்தவும், சமூகத்தில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு அவர்களை சிறப்பாக தயார்படுத்தவும் தேசிய தொழில் தகுதி சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மையில் விதிக்கப்பட்ட அமெரிக்க பரஸ்பர வரிகளால் பாதிக்கப்படக்கூடிய ஏற்றுமதி துறைகளுக்கு நிவாரணம் வழங்க தேவையான ஒருங்கிணைப்பு முயற்சிகள் நடந்து வருவதாக இலங்கை முதலீட்டு சபை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுத்தப்படுவதாக சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது ஆண்டுதோறும் சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்றது. ஆடை மற்றும் ரப்பர் சார்ந்த பொருட்கள் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகளில் மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றன. இதில் இலங்கை ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவிற்கு சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆடைகளையும் 600 தொடக்கம் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ரப்பர் பொருட்களையும் ஏற்றுமதி செய்கின்றது. அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்படும் ஏனைய முக்கிய ஏற்றுமதிகளில் தேங்காய் சார்ந்த பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்கள் அடங்குகின்றன. இந்த நிலையில் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை அமெரிக்க வரிகள் நாட்டின் ஏற்றுமதி துறைகளில் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமான தாக்கத்தை மதிப்பிடுவதற்கான ஒரு ஆய்வை ஆரம்பித்துள்ளது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க இதனை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அஸ்ட்ரா பிவிராம் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டு பாதுகாப்பு மேம்பாட்டில் முக்கியமான ஒரு புதிய வெற்றியாக பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியன இந்த சோதனை வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த ஜூலை 11 அன்று ஒடிசாவின் கடற்கரையொட்டி சுகோய் 30 MK-1 போர் விமானத்தில் இருந்து அஸ்ட்ரா ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. சோதனையில் அதிவேக ஆளில்லாத வான்வெளி இலக்குகளை வெற்றிகரமாக வீழ்த்தியுள்ள இந்த ஏவுகணை துல்லியமான தாக்கத்தால் தனது செயல்திறனை நிரூபித்துள்ளது. இந்த ஏவுகணையின் RF சீகர் இலக்குகளை கண்டறிந்து தாக்குவதற்காக மிகவும் முக்கியமான ஒரு உதிரி பாகமாக உள்ளது. இது அதன் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது.